தூங்குடா தூங்குடா தூங்குடா. அம்மா இங்கே தாண்டா தங்க உட்காந்துருக்கேன். தூங்கு தூங்கு. ஆட்டி விடவா? தலை காய் வேணாங்குது. முடி நல்லா நெருக்க பந்து போல இருந்தா எங்கிட்டு காயும்? ஷப்பா, மண்டையில மட்டும்தான் நெருக்க இருக்கு. கீழெல்லாம் முடி கொட்டி ஓச்சு நெருங்கி நெருங்கி கொட்டி போகுது. மண்டையில மட்டும்தான் முடியே இருக்கு. அப்புறம் எங்கிட்டு காயுது? இன்னைக்கு தான் தலை குளிச்சேன். தலை குளிக்கையிலே மனுஷன் அமுதா தலையை நல்லா காய வச்சிரு, சளி கிளி பிடிச்சிச்சின்னா பாப்பாவுக்கு பிடிச்சிருன்னு சொல்லிட்டு போனாரு. வந்து வேற என்ன செய்ய போறாரோ தெரியல. நல்ல காய வச்சிருன்னு அவ வாரதுக்குள்ள, இல்லைன்னா மனசு பிச்சை எடுத்துருவாரு. சுந்தரி, சுந்தரி. என்னங்க, சமையல் தான் முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க, முடிச்சிடுறேங்க. சுந்தரி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஊருக்கு போகணும். ஊருக்கா? ஏன்? அன்னைக்கு தானே உங்க தங்கச்சி பிள்ளைய பார்த்துட்டு வந்தோம். என் கண்ணுக்குள்ளே நிற்குதோ உங்க தங்கச்சியை திருப்பி பார்க்க போகணுமா? அது ஒரு காரணம் தான், அது ஒன்றும் சொல்லலை. கொஞ்சம் வேலை விஷயமா போகணும். வா போகலாமா? 2 நாளைக்கு அங்கே போய் இருந்துட்டு வருவோம். வாரியா? சரிங்க. நானும் எங்கள் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மாட்ட போய் 2 நாள் இருந்துட்டு வருவாங்க. ஊருக்கு போனால் அங்கேயே தான் போய் இருக்கணுமா? அம்மா கூடயே இருந்து ரொம்ப நாள் ஆச்சுல. வேணா உங்கள் வீட்டில் 2 நாள், எங்கள் வீட்டில் 2 நாள் இருந்துட்டு வரலாமா? ஆஹா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. போனால் 2 நாள் தான். 2 நாள் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பேன். அங்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு பிடிக்கல. என்ன சுந்தரி நீனு, பக்கத்து பக்கத்து ஊரு தானே, ஏன் இப்படி பண்ற? அம்மா கூடயும் நம்ம இருந்தால் அம்மா ரொம்ப சந்தோஷப்படும்ல. ஏன் இப்படி பண்ற? அம்மா ஒரு ஆள் தானே இருக்கு. பக்கத்துல தான் உங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு அடிக்கடி வருது இல்ல, அப்புறம் என்ன நம்ம போய் இருக்கணுமா? எங்க அம்மாவது பாவம், அம்மாவும் அப்பாவும் தான் இருக்காங்க. அவியலுக்கு கூட யாரும் இல்ல. ஏன் உங்க அண்ணா அண்ணி தான் அடிக்கடி வராங்களே? வராங்கதான், இருந்தாலும் பொண்ணுங்கிற முறையில் நான் போனதே இல்லைல்ல. அப்பா அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன்ல. பாருங்க, நீங்களும் என் கூட தான் இருக்கணும். சும்மா அம்மா வீட்டிலே இருக்கேன் அம்மாட்ட இருக்கேன்னு போக கூடாது. என் கூட இருந்துட்டு என் கூட வரணும். அப்பப்போ உங்க அம்மா வேணா போய் பார்த்துட்டு வந்துருங்க. என்ன சுந்தரி நீ பேசுறா? சரி பாத்துக்கலாம், கிளம்பு. பாத்துக்கலாம்லாம் இல்லைங்க, இங்க சொல்றதுதான். சும்மா அங்க போய் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன். சரி சுந்தரி, முதல்ல கிளம்பு போலாம். ஏங்க, போகும்போது அம்மா பால்கோவா கேட்டாங்க. பால்கோவா, அப்புறம் அல்வா, அப்புறம் பேக்கரியில் நிறைய வாங்கணும். அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அம்மா உனக்கு என்னென்னமா வேணும்னு சொல்லி கேட்டுட்டு அப்புறமா வாங்கிட்டு போலாங்க. சரி. அப்பாக்கு என்னமோ கேட்டாரு ஸ்வீட்டு, மறந்துட்டேன் பேர். ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்பாக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி. அம்மா வேற கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அம்மாக்கு என்னென்ன வேணும்னு வாங்கிட்டு போகணுங்க. மறந்துடாதீங்க, காசை எடுத்து வச்சுக்கோங்க. சரி சரி போ. சரிங்க. அடி பாவி, இவ அம்மாக்கு அது வேணும் அப்பாவுக்கு அது வேணும்னு கேட்குறா. ஆனால் நம்ம ஏதாவது சொல்ல போனால் அங்கே இருக்க மாட்டேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன்னு பூச்சாண்டி காட்டுறா. என்ன பண்ணி தொலைகிறது? வேற வழி இல்லாமல் இதுக்கெல்லாம் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. எங்கள் அம்மா ஒரு ஆளாக இருக்கே, வயசான காலத்தில் அதுக்கு ஏதாவது தேவைப்படுமே, அதுக்கு ஏதாவது பிடிக்குமே, அவங்களுக்கு அத்தைக்கு வாங்கிட்டு போவோன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அவங்க அம்மா அப்பாவுக்கு நான் வாங்கி கொடுக்குறதுல எனக்கு வருத்தம் கிடையாது. ஆனால் எங்கள் அம்மாவையும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. அவங்க அம்மா அப்பாவும் எனக்கு அப்பா அம்மா மாதிரி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவ ஏன் இப்படி இருக்கா? இப்போ நான் எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணுன்னா உடனே வம்பு கட்டுவா. நான் போயிடுவேன், அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்னு. சுந்தரி வச்சுட்டு பெரும் பாடாக இருக்குது. என்ன செய்ய? இல்லைன்னா ஊருக்கு கிளம்ப மாட்டா. நமக்கு வேற வேலை விஷயமா போய் ஆகணும். வேற வழி இல்லாமல் எல்லாத்துக்கும் மண்டையாட்டுற மாதிரி இருக்கு. தலையில நல்லா கட்டி வச்சாங்க, இதை பிடிச்சி வெட்டி வச்சாங்க. மாமா மாமான்னு சுற்றி வரவும், அத்தை அத்தைன்னு சுற்றி வரவும் சரி, நமக்கு குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளை தான் அம்மாவையும் பாசமாக வச்சுக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் பிசாசா இருக்குது. சொல்லிட்டு இருக்கியா? இல்லம்மா, பிசாசெல்லாம் நான் சொல்லலையே. அப்படியா? சரிங்க. ஏங்க, என்னோட செப்பல் பிஞ்சு போச்சு, போற வழில செப்பல் வாங்கணும். எங்க அம்மாக்கு ஒண்ணு வாங்கணுங்க, சொல்லிட்டே இருந்தாங்க. சரி சரி. அடி பாவி, செருப்பு முத கொண்டா. என்னத்த சொல்ல, என்ன சொல்லணுமோ என்ன பண்ணணுமோ பண்ணுமா, பண்ணு பண்ணு பண்ணு. காய் வேணாங்குது. இங்க கொண்டா முத. என்ன நீ காய வச்சுக்கிட்டு இருக்கிற? அப்படியே சொதன்னு இருக்குது. இப்படியா பிடிச்சி காய வைப்பாவ? அந்த வெயில்லையாவது போய் காட்ட. வெயில் எங்கே அடிக்குது? மழை எல்லாம் சோன்னு பெஞ்ச மணியமா இருக்கு. தொறன்னு கிடக்கு. வெயிலா அடிக்குது, வெயில் கம்மலா கிடக்கு. சரி கொண்டா, நான் நல்லா தோட்டி விடுதேன். மண்டையை பிடிச்சி பிச்சு விடாதிய, மெதுவா தோட்டுங்கத்த. எனக்கு தெரியாதாத்தா மெதுவா தோட்டணுன்னு? எல்லாம் தெரியும், நீ இரு. காய வைக்கிறா, காய போம். புருஷன் வந்தேன் என்னையத்தே வந்துட்டு வேண்டி காய வைக்கலையாமா நீ அப்படின்னு போடி என்கிட்ட வேலையத்தவளே. சரித்த, மெதுவா. சரி இரு, மெதுவா தான் தோட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் ரொம்ப நேரமாக தான் தோட்டிகிட்டே இருக்கேன், ஆனால் காயிற மாதிரியே தெரியல.
ஆ இரு இரு. எம்மா அமுதா. ஐயையோ எத்த வந்துட்டாரே. வந்துட்டேன். உனக்கு திட்டு விழுகிறது இல்லாம எனக்கு சேர்த்து விழுக போகுது பாரு இப்ப திட்டு. ஆமாத்தே, என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. இப்ப பாருவேன் பாரு. அம்முக்குட்டி என்ன பண்ணுது? அம்முக்குட்டி ஜோரா தூங்கிக்கிட்டு இருக்குது. அமுதா, இந்த தலைக்கு குள்ளாவை போட்டு விட சொன்னனே, போட்டு விடலையா? பிள்ளைக்கு குளிர போது பாரு, சொற்றை மட்டும் போட்டு விடுற, தலைக்கு குள்ளாவை போட்டு விடாம வச்சிருக்க. பேரு என்ன இது? ஏங்க என்ன இதுன்னு கேட்டேன். முதல்ல குளினே, அப்புறம் குளிக்க கூடாதுன்னு தானே நான் சொல்லிட்டு போனேன். ஏங்க குளிக்கலன்னு தானே சொன்னீங்க. குளிச்சு ஒரு வாரம் ஆச்சுங்க, தலை குளிச்சிடுறேங்கன்னு சொன்னேன். சரி நீ முதல்ல சரின்னே, அப்புறம் என்ன சொன்னேன்? வேணாமுதா, பார்த்துக்கலாம், வெயில் இல்லைன்னு சொன்னேன்ல. பிறகு எதுக்கு நீ குளிச்சு வச்சுக்கிட்டு இருக்க நீ? ஷோ, எப்போ சொல்லிட்டு எப்போ குளிக்க போனவ நீ? இன்னும் இந்த தலைக்காயில. ஏம்மா என்னம்மா இது பார்த்துக்கிட்டு இருக்க? சொல்றது இல்லையா காய வைன்னு? ஏல நான் சொல்லிட்டு தாண்டா இருந்தேன், காய வெடினாவ எங்கடா கேட்குறேன் நான் சொல்றத பாரு. அப்பதுல இருந்து தலையில கை வச்சுட்டு தோட்டிக்கிட்டே தான் உட்காந்துருக்காள் தவிர அதை காய வைக்கல. அமுதா, சின்ன ஃபேனை போட்டு விட்டாது காய வைக்கிறது இல்லை. என்ன அமுதா நீனு? நல்லா காய வச்சிருந்தா இந்நேரம் காஞ்சிருக்கும். காய தாங்க வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா, ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பியே. அது காய முடி நெருக்க இருக்குது மண்டை ஃபுல்லா, அப்புறம் எப்படி காயும்? ஏதாவது ஒன்று சறுக்கு சொல்லுவா. ஏம்மா சாம்பிராணி எடுத்துருவா, நான் தோட்டிடுறேன். சரிடாப்பா. எப்போ பாரு இதே வேலையாக போச்சு. தலை குளிச்சா தோட்டுவோங்கிற ஒரு இதெல்லாம் இல்லை. அந்த பிள்ளைக்கு சளி பிடிக்கட்டும், உனக்கு இருக்குது. அப்புறம் எவ்வளோ தூரம் சொல்லிட்டு போகிறேன், தலை குளிக்காதாம தான் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்னு. காதில் வாங்கவே இல்லை. ஃபஸ்ட்டுக்கு குளிக்க சொன்னேன், அப்புறம் மழையை பார்த்துட்டு இது என்ன குளிக்க வேணான்னு சொல்லிட்டு போகிறேன். திரும்பி இப்படி குளிச்சு வச்சுருக்க. சளி கோத்துச்சுன்னு வை, பிள்ளைக்கு பிடிக்கும். என்ன நீ, உனக்கு பிடிச்சாலும் தாங்குவியா நீ? இப்போ தானே காய்ச்சலேருந்து மீண்டு வந்திருக்க, திருப்பி இப்படி பண்ணி வச்சிருக்கிற. ஏங்க இல்லைங்க, காஞ்சிரும்னு நினச்சேன். அது என்னமோ காய் வேணாங்குது, நல்லா சில்லுன்னு இருக்கவும். இதில் வேற தரையில் உட்காந்துருக்க, தரையெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. அதை கட்டில் உட்காந்துட்டு காய வச்சான சின்ன ஃபேனை வச்சு. சொல்றது எதுவுமே கேட்காத. என்னடா நடக்குது இங்க? ஏ ரெங்கராசு, என்ன உன் பொண்டாடிக்கு தலை தோட்டிக்கிட்டு இருப்பவள? ஆமா சசி, தலையே காய வைக்க மாட்டேங்கிறான் அந்த அமுதா. சொல்ற பேச்சே கேட்கறது இல்லை சசி. இந்த மழையடி நேரத்தில் இப்படியா சசி? பாரு, தலையெல்லாம் தொப்புன்னு இருக்கு, இன்னும் காயலை. அதான் நானாவது தோட்டி விட்டுருக்கேன். சரித்தேன். என் புருஷன்லாம் தோட்டுனியா தலை குளிச்சியான்னு கூட கேட்க மாட்டாரு மனசே. அமுதா, நீ கொடுத்து வச்ச வடி. ஆமா, நான் இங்க திட்டு வாங்கிட்டு இருக்கிறது உனக்கு என்ன தெரியும்? போடி அங்கிட்டு. ஏன் சசி நீ வேற சும்மா குப்புசாமிட்ட வந்து சொல்லவா? வேண்டாப்பா, வேண்டாம். ஏடி ஊரே சொல்லிட்டு தெரியாது, நீ போட்ட 2 அடி அடிப்பாரு. இல்ல இந்தா சாம்பிராணி கண்டி. கொண்டமா இங்க. தலையே குனியமுதா, மண்டையே கீழே சாய்ங்கிறல்ல. ஏங்க இந்த மிரட்டுறிய? நீங்க மிரட்டுறதுல பயமா இருக்கு, போதுமா? அப்படியே புகைச்சு விட்ருவேன் பார்த்துக்க முடிய. சொல்றது ஏதாவது கேட்குறியா? சும்மா மனசுல டென்ஷன் ஏற்றிக்கிட்டு. ஏங்க இப்படி திட்டிக்கிட்டே இப்போ காய வைக்கிறீங்க? அதுக்கு நானே காய வச்சிருவேன் போல இந்த திட்டு வாங்குறதுக்கெல்லாம். ஓ நல்லதுக்கு தானே திட்டுறாரு. என் புருஷன்லாம் இந்த மாதிரி திட்டுறாருன்னா சந்தோஷப்படுவேன். ஏன்னா நல்ல விஷயம் தானே, நம்ம நல்லா இருக்கணும் தானே. என்னத்த சொல்ல, எனக்கு வச்சது அப்படி. ஏம்மா, இந்த சசி பிள்ளைய முதல்ல விரட்டு. யார் எங்கராசு? உன் வீட்டுக்கு வந்தா என்னமோ விரட்ட சொல்ற? ஆமா, பின்ன ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்ப. ஐயோ சசி, அந்த பிள்ளைய தூக்கு. உச்சாதான் அடிச்சிட்டால என்னமோ. அப்படியா? உன் பிள்ளைய பார்க்க தான் வந்தேன். அழுகுதோ? வாமா தூக்குறேன். தூக்கு வரேங்கராசு, வாங்கிட்டு தான் பெர்மிஷன் கேட்டுக்கணும். தூக்கு, பாவம் அழுகுது, தூக்கு. கோமாவே இருக்க எம்மா. இந்த மனசங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. அப்பா என்னடி அமுதா உன் மக? தூக்கி கையில வச்சோன்னா நல்லா முழிச்சுக்கிட்டு இருக்கா திருதுன்னு. ஏன் சசி கேட்குற? அவங்க ஆத்தல மாதிரி நல்ல விவரம் போல. பாத்தியா சசி எப்படியெல்லாம் பேசுறாருன்னு? இந்த மனுஷன்ட திட்டு வாங்குறதுக்கு ஏங்க நீங்க பிடிக்கவே வேணாம். ஏத்தே இதை வாங்கி பிடிங்க. ரொம்ப தான் ஓவரா பேசுறாரு. என்னடி உன் மகளை பத்தியா? உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்கத பாத்தியாட்டி? முழிக்கிறத வர நல்ல தரணும். சசி, பிள்ளைய மிரட்டாத, பயப்படும் போல இருக்கும் போல. உன் மூஞ்செல்லாம் அப்படி பக்கத்துல காட்டாத சசி. என்னடா பவுலுட்டப்பா மூஞ்சின்னு சொல்லிரும். வெங்கராசு, கொழுப்பு தான் உனக்கு. அமுதாப்புல சாப்பிட்டுச்சா? இன்னும் இல்லடா. மணி 10மா. நீ சாப்பிட்டியா? நானும் இன்னும் இல்லடா.
வயசான காலத்தில் ஒழுங்கா இருக்க மாட்ட. இந்த பிள்ளை சாப்பிட்டா தானே பிள்ளைக்கு பால் இருக்கும். ஷோ கடவுளே, போமா போயிட்டு தட்டில் இட்டி வச்சு எடுத்தா நீயும் சாப்பிட அதுக்கு பிள்ளைக்கு கொடு. ஆ சரிப்பா. பாத்தியாட்டி உங்க அப்பா என்ன பாசம் உங்க அம்மா மேலனே. ரெண்டு பேரும் என்ன பண்றான்னு பாரு. உங்க அப்பாவும் உங்க அம்மா ரொமான்ஸ் பண்றவம்மா. ஏ சசி, வாய் மூடிட்டு ஓடி போயிரு. வார கோவத்துக்கு கொன்னே விடுவேன் உனியா. எங்களை பார்த்தா உனக்கு அப்படி அட்டி தெரியுது. இந்த மனசு ஏனிய உசுரோடே கொள்றாரு. எல்லாம் யாரால உன் மேல உள்ள பாசத்தினால தானே ரெங்கராஸ் இப்படி பேசுது. அதை புரிஞ்சுக்கோடி. இப்பதான் ரொம்ப பண்ணுவேன். ஆமா ஆமா, ரொம்ப பாசனே. பிச்சுரு வச்சு ஏந்திரி. ஏ அம்மா, கழுத்தையே சொடக்குங்குது. கழுத்து என்ன வலி. எப்பா இப்படியே இருக்கணும்னா வலிக்காம என்ன செய்யும்? வலிக்கும். எந்திரிச்சு போய் சாப்பிடு. சரிங்க, படுத்துறீங்களே. என்ன பாக்குற இப்படி? அம்மாட்ட போறியா? அத்த நேரம் வச்சிரு சசி. வீட்டு பாட்டி எங்க வீட்டுக்கு. சசி எங்கே தூக்கிட்டு போற பிள்ளைய? பிச்சுப்படி மிச்சு வெளியிலலாம் குள்ளூர் பாத்தியா? அந்த குள்ளாவை மாட்டி விட சொன்னேன். தலையில எதுவும் மாட்டாம இப்படி வச்சிருக்கு. காலுக்கு கைக்கெல்லாம் மாட்டி விட்டாலும் இந்த தலையில குள்ளா மாட்டுறது இல்ல. தொட்டிக்குள்ள தானே கிடக்கு. எண்ணத்தை போட்டு இருக்கிட்டு இருந்தாங்க மாட்டல. குள்ளூர் அது அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. உனக்கு என்ன, நீ சொல்லுப்ப.